சூப்பர் இருக்கேனா லேட்டஸ்ட் மாடல் இருக்கே. இது 2 சவரன் இருக்கேனா திக் இருக்கே. இது கோதுமை செயின் சொல்லு. இது அது இருக்கே. நிறைய நிறைய டிசைன் இருக்கேனா பாருப்பா. இது நல்லா இருக்கு. இந்த செயின் எவ்வளவு சேட்டு? இது 4 சவரன் இருக்கேப்பா. எடை போட்டா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. ஏம்பா அந்த டிசைன் நல்லா இருக்குதாப்பா? நல்லா தம்பாக்குதா? நல்லா இருக்குது. இதுவே எடுத்துக்கோ. இது 916 இருக்கேப்பா. போய் சொல்லி வியாபாரம் பண்ற நம்ம இல்ல. இந்த கடை தான் சேட்டு இருக்கிறாரு பழுகுது. வாங்க வாங்க. துணி கடையா நகை கடையா இது? சேட்டு நகை குத்துன்னா காசு குத்துருவாரு. சேட்டா வணக்கம். அரே வாப்பா, நேத்து வரே சொல்லிருக்கே, இப்ப வரே. நேத்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு, லேட் ஆகி போச்சு. ஏம்பா நீங்க போங்க. ஏம்பா நகை எடுக்க வந்துக்கிறோம்பா. நகை எடுக்க வந்தா பெரிய இல்லையா? போனா போயா. அரே தம்பி, அவர் நம்ம கஸ்டமர் இருக்கு, நீ கத்துற. அப்ப நீ கத்தலையா? நாம தான் கத்துனா. தம்பி, யாராவது வியாபாரம் எடுக்கிற அவர் வெளியே போய் சொல்லேப்பா. என்ன வெளியே போக சொல்றியா? என்ன வெளியே போக சொல்றியா? சைத்தான்கே பச்சா. சைத்தான்கே பச்சாவா? சேட்டே அப்படின்னா என்ன? ஏய், அது என்ன பேய் புள்ள சொல்றேப்பா. சேட்டு பிரச்சனை பண்றதுக்குன்னே வந்துக்கிறான் போல இருக்குது. இது நமக்கு செட் ஆகாது. சரி சேட்டு, நான் அப்புறமா வரேன். ஒன்னும் கோச்சுக்கிறே இல்லையப்பா. அப்புறமா நான் பேசிட்டு சொல்றேப்பா. போ போ, நாங்க எவ்வளவு பெரிய வியாபாரியா? தம்ம துண்டு நகை வாங்க அப்படியே வந்து போட்டோம்னா அவ்வளவுதான். டேய், நான் நாக்கடியா பாத்துனுக்கிறேன், கேளுடா. டேய், என் பையன் கட்டி சவால் விடுறியா? போடா வெளியா. உங்களை வந்து பாத்துக்கிறேன்டா. நான் தெரியுங்களே. போடா போடா. ஏய் தம்பி, நீ இருந்து வியாபாரம் பேசலாம். இந்த ரவுடி பசங்களே வெளியே அனுப்பு. சேட்டு அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, நம்ம பசங்க தான். ஏய், உன் பையன் வீட்டுல இருப்பான் பாரு. நான் இந்த ஆள் பையன். யார் பையா? யாரும் வீட்டுல போய் சண்டை போடு. இங்க சண்டை போடுறே இல்ல. சேட்டே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். பார் பார், எல்லாம் பழைய காலத்து நகை. டேய், ஆள் பாக்கிறதுக்கு சோம்பு அப்படி தலை மாதிரிக்கிறான். உசரா பாருங்கடா நகையா. டேய் கம்முனிடுறா, அதான் பாத்துங்கிறாரு இல்ல. ஆள் சரியில்றா, வெங்காய மண்டி முக்கா பாருடா. அந்த பையன் சின்னவங்க பெரியவங்க மரியாதை இல்லாம இப்படி பேசுறா. சேட்டா செல்லமா வளர்த்துட்டு சேட்டா, கோச்சிக்காதா. செல்லமா வளர்க்கலே, அவனுக்கு நீ குள்ளமா வளர்த்திருக்கே, எல்லாருக்கும் தொல்லையா வளர்த்திருக்கே. ஏய், என்ன தொல்லன்றா? நீ பின்னாடி நின்னுங்கற வேர்க்கல மண்டியா. வேர்க்கல மண்டியாவா? என்னப்பா சொல்ற? என்னப்பா சொல்ற? இது மட்டும் தான் வருமா? வேற எதனா பேசையா? இங்க சண்டை போட்டா வியாபாரம் கெட்டு போகுது. சேட்டு அதெல்லாம் பெருசா நினைக்கிறேன், நம்ம நகைய பாரு. நான் பாக்குறேப்பா, அதுங்க விடமாட்டேன். ஏய், எல்லாத்தையும் கண்ணாலே உருட்டு போற. அட்மார் கோல்டு என் தாத்தோட பொதியிலே. தாத்தா புதையிலே? உங்க அப்பா புதையிலே? இல்லப்பா. ஏய், இவன்லப்பா உன்னோட அப்பங்கறா. நது, உனக்கு இன்னொரு அப்பா இருக்கே. நீ ஒரு பையா இருக்கே, உனக்கு 2 அப்பா இருக்கே. என்ன தம்பி சொல்றா? 2 இல்ல 20 அப்பாக்குது. நீ வியாபாரத்தை பாரு சேட்டு. 20 அப்பா? ஆமா அப்பா. நானும் அப்பாவா? இருந்தாலும் இருக்கலாம். டேய், ஏன்டா ஏன் மாத்த வாங்குற? ஏன்டா ஏன் டென்ஷன் ஆகுற? எல்லாரும் அப்பா அப்பான்னா டென்ஷன் ஆகாத பின்ன. அட கவலைப்படாத கந்தசாமி, கோயில உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? இப்ப நீ என்ன சொல்ல போற? ஐஸ்காரனுக்கு இருந்தா, மிச்சர்காரனுக்கு இருந்தா, கருவாட்கார கூட இருந்தா, பஞ்சு மிட்டாய்க்கார கூட இருந்தா, முட்டாய் கூட இருந்தா. ஐயோ, உனக்கு கேட்டாங்களா? மண்ட மேலே கொண்டு வா. யோ, டென்ஷன் ஆகாதியா? யோ சேட்ட, நகலாம் பாரு. ஏய் குண்டு பையா இரு, நகையெல்லாம் பாக்குறேன். சேட்டா நல்லா முத்து பவளம் வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்குது. அரே நான் பாக்குறேப்பா. உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நான் சேட்டா, ஏய் உங்களை எல்லாம் தேடிக்கிட்டு கடை பக்கம் 3 பேர் வந்திருக்கே. புதையில எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க கேட்டிருக்கே. அஜார தேன் வந்து நம்மள தெரியலடா. சேட்டு எப்படி இருந்தானுங்க? 3 டைப்ல ஆள் வந்திருக்கு. ஒரு ஆள் வைரம் இருக்கு, ஒரு ஆள் குள்ளம் இருக்கு, ஒரு ஆள் நல்லா குண்டு இருக்கேப்பா. சேட்டா क्या तुम? அரே யாருப்பா? சேட்டு பொதிலோட 2 பேர் வந்தாங்களா? புதையல் 2 பேர். என்னப்பா பேசுறே? புதையல் தெரியாதா? நகை. அரே நகை நம்ம கிட்ட இருக்கேப்பா. என்ன புதையல்? முத்து பவளம் வைரம் வைடூரியம் கோமேதகம் புஷ்பராகம் மரகத பச்சை எல்லாத்தையும் சொல்லேப்பா. அதான் சேட்டா அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களா 2 பேரு? பேரு குமரேசன் முருகேசன். இவங்க சொல்றது அந்த திருட்டு முருகேசுக்கு. அது மாதிரி யாரும் வரலப்பா. வரல? இது என்ன கடை? அரே இது நகை கடை இருக்கு, ஃபேன்சி ஸ்டோர் இருக்கு, துணி கடை இருக்கு, எல்லாம் சேர்ந்து இருக்கு. இத்தனை பொருளை ஒரே கடையில வச்சுன்னு இருக்கீங்க? அவங்க போய்க்க தெரிஞ்சவங்க. உங்க மாதிரி ஆளுங்க எங்க மேல கண் வச்சு நீங்க நாசமா போயிட்டு இருக்கு. போயப்பா. வாங்கப்பா, வேற கல்ல போய் கேட்டு பார்க்கலாம். போலாம் வாங்க. எந்த கடைனே தெரியலையே. இது மாதிரிதான் வந்து கேட்டு போயிச்சுக்கோ.
ப்ரோ யாருன்னு தெரிஞ்சிச்சு. முன்சாமி அவங்க பையன் கோவிந்தா, இவங்க 3 பேரும் தான் வந்துக்கிறாங்க. கரெக்ட். கரெக்டா கடன்னு வித்துட்டு போற வையா பாருங்கடா. என்ன கேட்டானுங்க சேட்டு? அரே திருட்டு பை முருகேஷ், வந்தவங்க பீத்தலே சொம்பு எடுத்துன்னு வந்தாங்களான்னு கேட்டு இருக்கேன். நான் சொம்ப பீத்தலே சொம்பேப்பா தெரியல உனக்கு? பீத்துல சொம்பா பித்தளை சொம்புன்றாரு. அத விடுங்கப்பா, நீ நகைய பாரு சேட்டு. நிறைய இருக்கேப்பா. இன்னும் இருக்கு. அச்சா, அச்சா. எங்க ஆயா போட்டது எல்லாம் ஜொல்சு நல்லா இருக்கும் பாரு. உங்க ஆயா இது போட்டிருக்கு. யா எங்க ஆயா போடக்கூடாதா? ஏய் போடலாம், தப்பு இல்ல. ஆனா இது என்ன தெரியும் உனக்கு? முத்து பவளம் வைடரியம். தங்கத்தை விட்டு பாடுறா தங்கம். ஏன்பா வைரமா இருக்கும்பா? இது வைரம். இதுல முத்து பவளம் தங்கம் வைரம் இருக்கே. எல்லாம் இருக்குது சேட்டு, எல்லாம் பழைய நகை. உள்ளலாம் பாரு. இன்னும் உள்ளே இருக்கு. ஆமா சேட்டு, உள்ள இருக்குது. எதுனா சொல்லுவாங்க சும்மா நோண்டி கேட்டுங்குது. அந்த காலத்து நகை எப்படி இது பாரு சேட்டா. ஒட்டியானம் பாருடா, ஒட்டியானம். நீங்க சொன்ன எல்லாம் இதுல இருக்கேப்பா. 1 நிமிட் இருங்கோ, நான் வரேன். கட்டு முடிச்சுட்டு போலான்னு பார்த்தா வெறுப்பேத்துறானுங்களே. இதான் கேப்பு அச்சுரம். இது வையப்பா. மாட்டிக்கிறேன். எல்லாம் கடலே வரவங்களுக்கு காட்டணும். எல்லாம் எடுத்து உள்ளே வைக்கணும். ஓ சேனுக்கு இது பாரு, ஆட்டிய போட்டு. ஃப்ராட் பசங்க ஒன்றும் வந்து ப்ரோ உன் பக்கத்தான் வாட்டமாகுது தைட்ரி. சரி ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். அரே திருட்டு பை முருகேஷ், ஊர்ல உன் பேர் கரெக்டா தான் வச்சிருக்கு. இது வையப்பா. ஏன்டா மானத்தை வாங்குற? தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. சாரிப்பா, நான் சும்மா எடுத்து பார்க்கலான்னு பார்த்தேன். ஏன்டா நீ சாகுற வரையும் உனக்கு திட்டி பூஜி போறா கெல்ட்டு பையா. ப்ரோ அங்க போய் காத்துரா என் கைத்துல செயின், அதுவும் பங்கு தானே? பங்குதான். டேய் சைட கைட்றா. எந்த மண்டியே போடுவேன் கைட்ரா. டேய் நட சொல்லுங்கற கைட்ரா. அதே காடு மண்டியா கட்டு புட்டு கைட்றே. இல்ல கழுத்து ஐயோ, கைட்றா. நீயே கைட்டுடுப்பா. திட்டு பையன் எப்படிலாம் மாறிக்கிறதுக்கு பாக்குறாங்க. இல்ல குக்கிங் மாஸ்டரா. इधर से 5 आदमी आया, चोर है भाई. जल्दी तुम आए ना, 10 मिनट में तुम आइए इधर. 10 நிமிஷத்துல வரேப்பா. ரூபாய் எடுத்துட்டு வரேன். சேட்டா இந்த நகையும் தான். இந்த நகையாப்பா? செக் பண்றேன். ப்ரோ சேட்டு பண்றத பார்த்தா ஒரு மாதிரியாகுது ப்ரோ. ப்ரோ அன்னைக்கு பணம் ரெடியா வச்சுங்க வந்தானே சொன்னா. அரே வாங்கோ சார், அட்ரஸ் தான் சொல்லியிருக்கேனா? உங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். டிபார்ட்மெண்டல். நான் ஃபோன் கட் பண்றேன் சார். சேட்டு நான் டிபார்ட்மெண்ட்ன்ற என்ன விஷயம்? அரே நீங்கெல்லாம் மோசக்கார் இருக்கே, நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஏய் சேட்டா நான் பிளான் பண்றியா? நகல அச்சிலான்னு பாக்குறியா? இந்த நகைக்கு நான் பிளான் பண்றேன். பூரா கவரிங் நகை இருக்கே, ஒரிஜினல் இல்ல அது. இது பிளாட்ஃபார்ம்ல விக்கிற மணி, அது உள்ளே போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். பிளாட்ஃபார்ம் மணியா? பொதில் இருக்கே. இதெல்லாம் பொதில் இல்ல. அட ஒரு பை பசங்களே, அந்த காலத்துல ஃபிளாட்டுங்களா அவனுங்க? அப்பா வழிதானே பிள்ளைங்க இருக்கான், அப்படிதான் இருப்பானுங்க. அட பாவிங்களே, இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு நானே. நீ நாடா கஷ்டப்பட்டு நானே ஒரே துணி போட்டு சோறு தண்ணி இல்லாம. சேட்டு கொஞ்சம் கூட தங்கம் இல்லையா இதுல? அரே இதுல கொஞ்சம் கூட தங்கம் இல்ல. தகரம் இருக்கே, எறும்பு இருக்கே. மேக்னெட் இருந்தா ஒட்டி பாரு, இது எறும்புன்னு தெரியும். மானம் கட்டவனுங்க இவனுக்கு குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்து பாரு. என்ன சொல்லணும் ப்ரோ? நான்டா சொன்னேன் கெல்ட்டு பையா, நான் சொல்றேன். இன்னும் சொல்லி குற்றம் இல்ல, சொல்ல வேண்டியத சொல்றேன். ப்ரோ எங்க ப்ரோ இரு ப்ரோ. ஆம்பளுக்கு ஒரு கோவம் வந்துச்சா, புஷ்குன்னு போயிட்டான். டென்ஷன் ப்ரோ உன்னதான் ப்ரோ இரு ப்ரோ. கண்ணே உன்னதான் திரும்புடா. வணக்கண்ணா. என்ன சொம்பு வைக்க போறியா? பங்கு தந்துறேண்ணா, கோச்சிக்காதண்ணா. பங்குல வேணாப்பா, போ கடையில போய் வச்சுடு. ஆனா ரொம்ப பெரிய மனுஷனா உங்களுக்கு. நிறைய பேர் அப்படித்தான் சொல்லுவாங்க. சரி போ. நீ எங்க ப்ரோ போற? இரு ப்ரோ. ஒருத்தர் வராரு. இவனுங்க இருக்கிறானுங்க, பங்கு கேட்பாங்க போல. சரி பாத்துக்கலாம். பாப்பா சொம்பத்தின அவ்வளவு கஷ்டம் வாண்டா, இங்க வந்துக்கிறேன். சாரிப்பா, ஏதோ தெரியாத போயிட்டேன். நம்மளா ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம்ப்பா. அந்த குண்டு பையா யாரு? தங்க சொம்பு சேட்டு. தங்க சொம்பு வாங்கோ. இது தங்க சொம்பு. இது தங்க சொம்பு. ஆமா சேட்டு, பொதில இருந்தது தங்க சொம்பு. இது பொதில இருந்த தங்க சொம்பேனா? பொதில இருக்குது. அரே உங்கள் பொதில் தூக்கின்னு ஓடிச்சேப்பா. அதான் நீ பித்தில நீ சொம்பு வச்சுக்க எதனா கொடு.
இந்த சொம்பிக்கு சரி போங்க, நீங்க 3 பேர் இருக்கீங்க, 50 ரூபாய் சண்டை போடாம எடுத்துட்டு போங்க. ஏய், இவ்வளவு நேரம் கஷ்டப்படுறதுக்கு 50 ரூபா தானே கிடைச்சிக்குது. அது முச்சினே அவனுக்கு கூட அனுப்பிச்சே அதனால தாயா. சரி வாடா கோச்சுக்காதுடா. ஏன்பா எனக்கும் பங்கு கொடுத்துடணும். ஆமா இதுல பல கோடி ரூபாய் இருக்குது, அவனுக்கு பங்கு தரணும் போயா. ஏன்பா கோட்டர் பிரியாணி வாங்கி கொடுத்துருங்கப்பா. கோட்டர் பிரியாணி வேலை தெரியுமாடா உனக்கு? கோழி முட்டை தலியா? ஐயோ, போடா எப்பா, போடா எப்பா, போடா. எப்பா. அவங்க அம்மா அப்பாவை துண்டத்துக்குனே பத்து போட்டாங்க போல இது. இந்த திட்டு கும்பல் கிட்டே மாட்டிக்கிட்டு வடா பேஜாரா போச்சேப்பா. இப்போதைக்கு இந்த ஒரு சொம்பு வந்திருக்கே, இது ஒண்ணுதான் லாபம் இருக்கே. இது மாதிரி திட்டு பசங்கிட்டே மாட்டாதீங்கப்பா.